இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி சொல்ல போகிறேன். ஒரு லீடர், ஒரு மேனேஜர், ஒரு ஹெச்ஓடியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்தாலோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லி அவர் மேனேஜ் பண்ணணும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தா அவர் அண்டரில் 10 சூப்பர்வைசர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு 10 ஹெச்ஓடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா 20, 100 மோர் தென் ஹெச்ஓடிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போது அவங்களை எல்லாத்தையுமே அவர் மீட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்க டிஃபிகல்ட்டிக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கும், சஜஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு ரைட் டைமில் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை பனிஷ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை ஒரு நோ சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அண்டரில் அவர் டிபார்ட்மெண்ட்டில் அவர் கீழே நடக்க வேண்டி இருக்கும். அப்போ அவர் சைன் பண்ணுறாரு அத்தாரிட்டி பர்சன் அப்படின்னா சைன் பண்ணாதான், அந்த ப்ராசஸ் அப்ரூவ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு போகும். இப்படி நிறைய ஒர்க்குகள் அவருக்கு கீழே இருக்கும். அப்போ நிறைய இடத்த முக்கியமான கீ ஏரியாவை கேபிஆர், கீ ரிசல்ட் ஏரியா, கேபிஐ அப்படிங்கிறது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவர் ஒர்க் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு கன்டீஜியஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் மூலமாக அடுத்தடுத்த பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் அவருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு டு பி லெஸ் ஸ்ட்ரெஸ்ட் லீடராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். லெஸ் ஸ்ட்ரெஸ்ட் லீடர். நீங்கள் கேட்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம்? ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். அது டிபெண்ட் அப்பான் த லீடர்ஸ், ஹெச்ஓடிஸோட நாலேஜ். ஸோ இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பி லெஸ் ஸ்ட்ரெஸ்ட் லீடர். ஸோ வண்டர்ஃபுல் டாபிக் இது. இது வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸ் இருக்கக்கூடியவங்க, ஒரு நல்ல மேனேஜராக வரணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு நல்ல மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, லாங் கோலுக்கு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக வந்து நல்ல லீடராக வரக்கூடிய பர்சன்ஸ், அப்படிங்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய சாப்டர் வந்து லெஸ் ஸ்ட்ரெஸ்ட் லீடர், மேனேஜர் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது முக்கியம். ஸோ இன்னைக்கு டாபிக் அதான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் பர்சன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன பேசிக் நாலேஜ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு டாபிக். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டாபிக். அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு, என் ஒர்க்கில் ஒர்க் பர்டன் அதிகமாக இருக்குது, நிறைய ஒர்க்குகள் நான் பார்க்குறேன் அப்படின்னு நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக இருக்க மாட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்க மாட்டாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் ஹெச்ஓடியாக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுருப்பாங்க. சரி, என்ன பாயிண்ட் எல்லாம் சொல்லி நான் சொல்ல போகிறேங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை ஹவு யூ ரெஸ்பாண்ட் டு ஸ்ட்ரெஸ். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, அப்போ அது எப்படி அவரோட ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவாய்டன்ஸ் எப்படி பண்ணணும், கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணணும், அப்சஷன் எப்படி பண்ணணும், செல்ஃப் டவுட்டட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஐடென்டிஃபையே பண்ணலை, அதோடவே பயணிக்கிறோங்கிறது நம்மளோட மைனஸ். செகண்டு, ப்ராக்டிஸ் எ ஹெல்த்தியர் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம எவ்வளோ அழகாக அவங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டாலரேட் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அப்போது லெஸ்ஸாக அதை எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுவோம், எவ்வளோ பிரைட்டாக ஹேண்டில் பண்ணுவோம், ப்ரில்லியண்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த சாப்டரில் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எனர்ஜி வந்து தேவையில்லாமல் லாஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்த நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படி, அதோடு எப்படி பயணிக்கிறதுங்கிறது தான் பாயிண்ட். செகண்டு,
ஐடென்டிஃபை யுவர் டாப் 3 ப்ரியாரிட்டைஸ் அட் யுவர் ஒர்க். நம்ம ஒர்க் ஷெட்யூல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா அழகாக ஷெட்யூல் போடுவோம், ப்ரியாரிட்டி பண்ணுவோம். அப்போ அந்த ஷெட்யூலில் வந்து ப்ரியாரிட்டை பண்ணக்கூடிய விஷயத்தில் டாப் 3 ப்ரியாரிட்டிஸ் லெவல் ஆஃப் ஒர்க்கை நம்ம செக்ரிகேட் பண்ணி 1 2 3ன்னு போட்டுருவோம். அப்போ அது கீ ஏரியா அப்படிங்கும்போது நம்ம தான் அது இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ அந்த ஏரியாவில் நம்ம கண்ட்ரோல். நேரோ யுவர் டு டூ லிஸ்ட். நம்ம அழகாக நம்மளோட லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதெல்லாம் மண்டே அன்னைக்கு பண்ணுவோம், எதெல்லாம் டியூஸ்டே அன்னைக்கு பண்ணுவோம், எதெல்லாம் வெனஸ்டே அன்னைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டு டூ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அப்போ ஒரு வீக்லி பிளானு, 15 டேஸ் ஒரு பிளானு, மந்த்லி பிளானு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாவே பாதி ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். ஸோ பிளாக் டெடிகேட்டட் டைம் ஃபார் ஈச் ஆஃப் யுவர் ப்ரியாரிட்டைஸ் ஒதுக்கிடுறோம், ஷெட்யூல் பண்ணிடுறோம், டு டூ லிஸ்ட் பண்ணிடுறோம். பண்ணோன்னே என்ன பண்ணுவோம், அடுத்தது பக்கத்தாலேயே டைம், எந்தெந்த டேல எந்தெந்த டைமில் என்னென்ன ஒர்க் பண்ணுவோம், அந்த டைமில் அந்த ஒர்க்கு தான் பண்ணுவோம். கன்ஃபார்ம் வித் எ லீடர் ஆர் சூப்பர்வைசர், ஹெச்ஓடிஸ், மேனேஜர், லீடர்ஸோட நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதுதான் என்னோட டு டூ லிஸ்ட். இந்த டேட்டில் இந்த டைமில் இந்த ஒர்க்லாம் பண்ணுவேன். இந்த ப்ரியாரிட்டைஸர் டாப் 3 ப்ரியாரிட்டிஸ் இது கொடுத்துருக்கேன், டு டூ லிஸ்ட்டெல்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டோம், இதை வந்து கன்ஃபர்மேஷன் வித் நம்ம ஹெச்ஓடிஸ், லீடர், மேனேஜரோட பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த டு டூ லிஸ்ட் நமக்கு ஃபைனல் ஆகாது. சரிங்களா? அவங்களும் அப்போ நம்மளை வந்து இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா நமக்கு பிரச்சனை வரும். மோஸ்ட் ஆஃப் த டைமு நம்ம தைரியமாக ஆஸ்க் மாடலை யூஸ் பண்ணோம். நமக்கு ஓவராக ஒர்க் அதிகமாக இருக்குது, இன்றைக்கி ஒரு 100 பில் வருது, இல்லை 100 ஒர்க், இன்றைக்கி 4 ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அதில் எதெல்லாம் கேஆரியோ அதை நம்ம எடுத்துகிட்டு மீதி ஒர்க்கை வந்து நம்ம சப்பார்டினேட்டுக்கு, கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கணும். இல்லை ஆஸ்க் ஃபார் த ஹெல்ப், அவங்களை கூப்பிட்டு இந்த ஒர்க்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு டெலிகேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸோ செகண்ட் பாயிண்ட் அது ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். தேர்டு, கிரியேட் எ பர்சனல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மென்டர்ஸை, லீடர்ஸை, ஹெச்ஓடிஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிரியேட் எ பர்சனல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வைக்கும்போது, இல்லை ஒரு மென்டார்ஸ், ஹெச்ஓடிஸ் லெவல் பீப்புளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கும் போது தே வில் கெட் த ஷேர். அவங்க வந்து நம்மளோட இதை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ரோல் வேல்யூ ரொம்ப டஃப்பான ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாலாம் அவங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த பர்சன்ட்டை போய் நீங்கள் கேட்கலாம். இப்போ ரைட் மென்டராக இருக்காரு அப்படிங்கும்போது, சார் எனக்கு இந்த மாதிரி ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது, இப்படிலாம் சேலஞ்சஸ் இருக்குது, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது நீங்கள் போய் ஃப்ராங்க்லி அவர் கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சர்டன் பீப்புள்ஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வி சீக்கிங் தி ஹெல்ப், நம்ம ஆஸ்க் ஃபார் தி ஹெல்ப். சே நோ மோர் தென். நம்ம வந்து பயணத்தில் எதெல்லாம் ஸ்வீட் பாட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து சொல்ல மாட்டோம். எதெல்லாம் டூ மச்சாக இருக்குது, இல்லை நாட் இனஃப் இருக்கோ அந்த ஏரியாவில தாராளமாக நோ சொல்லலாம். நம்ம ஓவராக ஃப்ளெக்சிபிளாக போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல தைரியமாக நான் நோ சொல்கிறோம் அப்படின்னோம்னா அவங்களும் அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க, நம்மளும் நம்மளோட பொசிஷனில் கரெக்டாக மெயின்டைன் ஆகிக்கும். தட் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட். அப்போது சே நோ மோர் தென் சொல்கிறது, ஆஃபன், மோர் ஆஃபன் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய இது கொடுக்கும். சே நோ மோர் ஆஃபன். ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் வென்டிங். இது எல்லாத்துலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபேக்டராக நான் சொல்லியிருக்கேன். எப்படி ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும், உன்னோட ஸ்ட்ரெஸ் லெவலை ஐடி பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸோடு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதோட பயணிக்கணும், ஹெல்த்தியராக ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐடென்டிஃபை யுவர் டாப் 3 ப்ரியாரிட்டிஸ் அட் ஒர்க் என்னென்னு பண்ணணும். நேரோ யுவர் டு டூ லிஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டெடிகேட்டட் தி டைம் ஃபார் ஈச் ஆஃப் யுவர் ப்ரியாரிட்டிஸ்க்கு நம்ம பண்ணி வச்சுக்கணும். கன்ஃபார்ம் வித் எ லீடர், ஹெச்ஓடிஸோட நம்ம கன்ஃபார்ம் பண்ணி அந்த லிஸ்டெல்லாம் ஃபைனல் பண்ணிடணும். டிஃபைன் யுவர் பர்சனல் ப்ரியாரிட்டைஸ். அந்த இடத்துல நம்ம எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட தேவைகள், நம்ம ஃபேமிலி டைம் எந்த மாதிரி இருக்குங்களா ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். நமக்கு முடியாத ஒரு சிச்சுவேஷனில் ஹெல்ப் கேட்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்னஸ், பிரில்லியன்ஸ் இருக்கணும். ஆஸ்க்குங்கிறதே வந்து ஒரு பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க. எபிலிட்டி, ஸ்கில்லு, நாலேஜ் இது இருக்கவங்க தான் ஆஸ்க் மாடலை யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அப்போ அது அந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் வேணும்னா தாராளமாக ஆஸ்க் மாடல் யூஸ் பண்ணலாம். கிரியேட் எ பர்சனல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மென்டர்ஸு, மேனேஜர்ஸு, ஹெச்ஓடிஸை கிரியேட் பண்ணி அவங்க மூலமாக அட்வைஸ் கேட்குறது ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் வெண்டிங், இதைத்தான் நான் சொன்னேன் கடைசியாக, நோட் பண்ணிக்கிங்க. வெண்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எதிலெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்ம நல்ல டின்னர் அவுட்டை அன்னைக்கு டேக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வெளியே போகிறோம் ஃபேமிலியோடு அப்படின்னா டின்னர் டைம் கொடுத்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை பஸ்ட் அவுட் பண்ண முடியும். எக்ஸசைஸ் பண்ணுறோம், மூவிக்கு போகிறோம், சாங் பாடுறோம், அதர் ஸ்கில்ஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் கற்றுக்குறோம், ஸ்போர்ட்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் வைப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதும், நம்மளை சுற்றியும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வச்சுக்கிறதும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். நல்ல பியூட்டிஃபுல் திங்ஸை வைக்கிறது, ஒரு நல்ல பிளான்ட், இன்டோர் பிளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, லைட் மியூசிக் நம்ம கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒர்க்கு ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ஸோ ஒரு லீடர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறதே மிகப்பெரிய தப்பான விஷயம். அவர் ரைட் லீடராக இருக்க மாட்டார், ரைட் மேனேஜராக இருக்க மாட்டார். பட் அவர் நிறையா பேருக்கு அட்வைஸராக, லீடராக, மோட்டிவேட்டராக இருக்கிறவருக்கு கண்டிப்பாக அவருக்கு ஹெல்த் கான்சியஸ் இருக்கும். அந்த ஹெல்த் கான்சியஸில் அவர் முக்கியமாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரோட லெவல் லிமிட்டு, இந்த லெவல் பார்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் என்னோட பாசிட்டிவ் வெண்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி லீவ் எடுத்து ரிலாக்ஸேஷன் பண்ணி காம் டவுன் பண்ணிட்டு கம் பேக் த ஒர்க்குக்கு வருவார். ஸோ இந்த பாசிட்டிவ் வெண்டிங் மெத்தேடு அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஹவு டு பி லெஸ் ஸ்ட்ரெஸ் லீடராக நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டேக் எ பிரேக் ஃப்ரம் தி ஸ்ட்ரெஸ்ஸர். நமக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கோ டக்குன்னு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போயிட்டு திரும்ப அந்த ஒர்க்கை லாங் ப்ரீத் எடுத்து பண்ணோம்னா அடுத்தது போயிடலாம். எக்ஸசைஸ் ப்ராப்பராக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம ஸ்ட்ரெஸ், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ரெஷரைஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆயிடும். ஸ்மைல் அண்ட் லாஃப், நம்ம அழகாக ஸ்மைல் பண்ணி லாஃப் பண்ணியே ஒர்க் பண்ணுறோம், டீமை கொலாபரேட்டிவாக பயன்படுத்தி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மைல் அண்ட் லாஃப்க்குரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி, அந்த என்வாயர்மெண்ட்டும் பியூட்டிஃபுல்லாக மாறிடும். கெட் சோசியல் சப்போர்ட். இந்த மாரி சமயத்தில் நம்ம சோசியலாக சில ஒர்க்கை தவிர சில எக்ஸ்ட்ரோவர்ட்டாக கம்யூனிட்டி வைஸ் நம்ம சில ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கோம், ஒரு சர்வீஸ் மைண்டான ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கோம். அப்படிங்கிறபோது ஒரு ரிலிஜியன் வைஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கோம், அப்படியே ஒரு கமிட்டியில் இருக்கும், அப்படின்லாம் நம்ம ஈடுபடுத்திக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மெடிடேட், எல்லாரும் உங்களுக்கு காமனாக சொல்லுது டூ த மெடிடேட்ஸ். நல்லா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நல்ல ப்ரீத் எடுத்து நல்லா மெடிடேட் பண்ணுற ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 1 ஹவர் அப்படிங்கும்போது நம்மளோட எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு, பாடியோட மைண்டு எல்லாம் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ தட் இஸ் அ 5 டூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். ஸோ நோட் பண்ணிங்க. டேக் எ பிரேக் ஃப்ரம் தி ஸ்ட்ரெஸ்ஸர், எக்ஸசைஸ், ஸ்மைல் அண்ட் லாஃப், கெட் சோசியல் சப்போர்ட், மெடிடேட். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாங்க. நீங்கள் எதையுமே விளையாட்டை எடுத்துடாதீங்க. நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 திங்ஸ் இருக்கும் ஒர்க்கிங் ஏரியாவில். நீங்கள் தான் தேவையில்லாமல் ஒரு டிபெண்ட் பண்ணி ஒரு ஹெச்ஓடியோ இல்லை கொலீக்ஸோட ஒர்க் பண்ணுவீங்க. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, இல்லை உங்களோட வளர்ச்சியை கண்டு ஒரு ஜெலஸ் ஆகுறாரு அப்படிங்கும்போது அவர் உங்களை டிபெண்ட்ஸாக நீங்கள் அவங்க ஒர்க்கில் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அதேமாரி கண்ட்ரோல் அப்படிங்கும்போது நீங்கள் யாரோ ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறீங்க, உங்கள் கண்ட்ரோல் கீழேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைலாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு அன்வான்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுக்கும். சப்போர்ட்டு, உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல, உங்களுக்கு சரியான மென்டார் கிடைக்கல அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் ஒர்க்குக்கு ஹெல்ப் கிடைக்கல, சப்போர்ட் கிடைக்கல, புஷிங் கிடைக்கலங்கும் போது அது உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ரிலேஷன்ஷிப், நம்ம தேவையில்லாமல் ஒர்க்கிங் ஏரியாவில் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையும் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லி நம்ம பழகுறோம். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸ் ஏரியாவில் நீங்கள் வைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், உங்கள் கேரியரில் க்ரோத் கொடுக்காது. ரோல், நீங்கள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு மேலே யார் இருக்கிறா, நம்ம கேரியர் ரோலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம்லே, அது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்.
அப்போ நம்ம ரோல் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் இல்லை ப்ரொமோஷனுக்கும் நம்ம ரோல் வேல்யூ சேஞ்சஸ்க்கும் நம்ம ட்ரை பண்ணுற போது நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். சேஞ்சஸ் ஆர்கனைசேஷன்லேயும் சரி டிபார்ட்மெண்ட்லேயும் சேஞ்சஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ இப்போ ஒவ்வொரு சேஞ்சஸும் நம்ம அடாப்ட் பண்ணும்போதும் சரி, புது எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகும்போதும் சரி, சேஞ்சஸ் இருக்கும்போதும் சரி, ஒர்க்கில் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 திங்ஸ் ஆஃப் வேல நீங்கள் ராங்லி கனெக்ட் ஆகிறது தான் உங்களுக்கு இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு டாபிக். தேங்க்யூ ஆல்.